மாணவிய பத்தி என்னென்ன அப்டேட்ஸ் புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் அப்டேட் வரல. ஆனா இது ரொம்ப பிரிசர்வ் பண்ணி இந்த விஷயங்கள் எதுவுமே பெருசா அந்த குற்றவாளிகளுடைய ஃபோட்டோஸ் ஆகட்டும், அந்த மாணவி அண்ட் அந்த அவங்களுடைய லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் நபர் யார பத்தியும் பெரிய அளவுல ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே லீக் பண்ணல. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா ரொம்ப தெளிவா மெயின்டைன் பண்றாங்க போலீஸார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அண்ட் இப்போ வாடகை வாய்கள் தேவையில்லாம சைத்தான் மாதிரி சைத்தானா பேய் மாதிரி லூசுத்தனமா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னது, இந்த பொண்ணு வந்து ஒரு விபச்சாரி, அதனாலதான் வந்து அவங்கள வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. இதை வந்து பெருசா வந்து எடுத்துட்டு போறது யோசிக்கிறதுலாம் எதுக்கு? அந்த கிளாஸ் உடைக்கப்பட்டு இப்படி எல்லாம் நடந்ததுனாலதான் இது வந்து பேசும் பொருளா மாறி இருக்கே தவிர அந்த இடத்துல இது சகஜமா நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் பேசுவதாக பல குற்றச்சாட்டுகளா சொல்லப்பட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம், நம்ம ஏன் இப்படி பேசிக்கிட்டு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம், டீட்டெயிலா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பொண்ணு அங்க வெளில போறாங்க அப்படின்னா அந்த பிளேஸ் நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அது எப்படி இருக்கு, ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு எம்டி லேண்டா. பொதுவா ஒரு எம்டி லேண்ட் பக்கம் ராத்திரி டைம்ல நம்ம போறோம் அப்படின்னா நம்ம ஊருங்களெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா? ஒரு சிட்டிஸ்ல கூட எடுத்துக்கோங்களேன். சிட்டினா ரொம்ப சிட்டி கிடையாது, அப்படியே வச்சுக்கோங்க. போறோம் அப்படின்னா ராத்திரி நேரத்துல ஒரு எம்டி லேண்ட்ல மைதானம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஆப்வியஸா பைக் எல்லாம் நிறுத்திட்டு அவங்கவுங்க பசங்க நல்லா ஜாலியா பேசிக்கிறது, இல்ல போய் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போயிட்டு ட்ரிங்க் பண்றது, அண்ட் ஏதாவது ஃப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் என்னத்தை வாங்கிட்டு போவாங்கன்னு நம்மளுக்கு விஷயம் இல்லை, பட் அங்க ட்ரிங்கிங் அப்படிங்கிறது நடக்குது. அந்த நேரத்துல தனியா ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் மனசு? ஐயோ, பதட்டமா இருக்குமா இல்லையா? இவ்வளவு பெரிய வீராங்கனை நம்ம சொன்னாலும் பதட்டமா இருக்குமா என்ன? இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு மனநிலை, ஐயோ நம்ம அக்கா மாதிரி நம்ம தங்கச்சி மாதிரி அப்படின்னு எல்லாருமே பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம், நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதுல ஒரு 10 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒருத்த மட்டும் வேற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கான் அப்படின்னா அந்த 10 பேரை தாண்டி இந்த ஒருத்தனால காப்பாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இவன் ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாதுல்ல. இந்த 10 பேருடைய பலம் அப்படிங்கிறது தான் அங்க வீரியமா இருக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு கெட்டவங்கலாம் அங்க வந்து இருக்காங்கல்ல. இந்த ஒருத்தவன் அப்படிங்கிறது நான் சொல்றது ஒரு ஒரு செட் ஆஃப் ரேஷியோ. மீதி பேருடைய மைண்ட் செட் நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. என்ன மாதிரி அவங்க இருந்தாலும் ஒரு சுயநலவோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வேற. பட் அவங்க குடிச்சிட்டு அங்க இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து மைண்ட் எங்க வேலை பாக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? இப்படி எல்லாம் இருக்கும்போது பொண்ணுங்க இன்னும் சேஃப்டியா இருக்கணும். இது ஒண்ணு புதுசா ஒரு முதல் அசம்பாவிதம்னு கிடையாதுல்ல, எவ்வளவோ நடக்குது. எத்தனை பேருடைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 1761 எவ்வளோ 1761 பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. 5 வயசுல இருந்து ஒரு 80 வயசு கேள்வியை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. இவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறவங்களும் தாக்கப்பட்டு இருக்காங்கன்ற சூழ்நிலை நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும். நம்மளுடைய தனி மனித பாதுகாப்பு, சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த பொண்ணை எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அப்படி பேசுறாங்கல்ல. எப்படி அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளா இருக்கும் சூழ்நிலையில இந்த பொண்ணு ஏன் அங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றாங்க அவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஏன் எதுக்குன்னா நம்ம போயிருக்க கூடாதுல. நீங்க வந்து போறது ஒரு பகல் நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி ஒரு 11 மணிக்கு அந்த இடம் அப்படிங்கிறது சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் போனோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான், கேட்கக்கூடியது. ஆனா இது விபச்சாரம் அளவுக்கு கொண்டு போறது, அது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல. அப்படிங்கும் போது அதை ரொம்ப நம்ம வந்து கொச்சையா பேசுறது தப்பு. அது விபச்சாரிகள் அப்படின்ற அளவுக்கு பேசுறது இன்னும் தப்பு. இது வந்து நம்ம முழுசா எதிர்த்து அவங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு கிடையாது. இது அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாலியல் அப்படிங்கிறது, இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல அதிகமா இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்ல ஆகட்டும், நிறைய ஆப்ஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம இப்ப சோசியல் மீடியா ஓபன் பண்ணாவே நம்ம ரொம்ப மோசமான விமர்சனங்களை கூட பார்க்க முடியுதுல. இந்த ஆப் எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மோசமா யூஸ் பண்றாங்க, இல்லத்தரசிகள்ல இருந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்றாங்க, இவங்களை அபியூஸ் பண்றதுக்காக இது நடக்குது. அண்ட் பெண்களே தெரிஞ்சும் இதுல போய் விழறாங்க. அவங்களான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க போயிட்டு தேவையில்லாம அந்த படுகொழியில விழறாங்க. அவங்களோட லைஃபையே வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நடக்குதுங்க மோசமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஏதோ ஒரு ஆப் கூட எனக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், பட் அங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம்.
இது எல்லாமே தொடர்ச்சியா பாக்குறோம்ல. இதுல நம்ம எல்லா பெண்களும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. நிறைய பெண்களும் இதுல எல்லாம் போய் விழறாங்க. அவங்களுடைய தேவை அப்படிங்கறத தாண்டி, அவங்களுக்கு கட்டாயம் அப்படிங்கறத தாண்டி என்னமோ ஒண்ணு நடக்குதுல. இதுல இந்த பொண்ணும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பையன் கூட இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க வந்து இந்த பொண்ணு விபச்சாரி அப்படிங்கறதுனால அந்த பசங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். விஷயம் வரட்டும், என்கொயரி போட்டோம், நடக்கட்டும், என்னன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். அதுக்குள்ள போயிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை இப்படி 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 நொட்டம் சொல்றது எதுக்கு? இதெல்லாம் இந்த ஸ்பேஸை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீ ஏன் அங்க தனியா போன அப்படிலாம் ஒரு கேள்வி வருதுல்ல. இதுவே நீங்க நடந்து போறீங்க, சும்மா ஒரு பஸ் இறங்குறீங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டோ, ஸ்கூல் முடிச்சுட்டோ, காலேஜ் முடிச்சுட்டோ நடந்து போறீங்க. அந்த நேரத்தில் நடந்திருக்குன்னா இந்த கேஸ் ஆஃப் சினாரியோ வேற மாதிரி போயிருக்கும். பார்வை அப்படிங்கிறது வேற மாதிரி போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களே அவங்கள வச்சு பேசுறதுக்கு. இது வந்து எல்லாருக்கும் நான் சொல்றது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயங்களை மறக்க கூடாது, பெண்கள் மறக்க கூடாது. இப்ப நம்மளே ஒரு நம்மளை பத்தி திட்டுறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கூடாது. இப்ப அங்க கேள்வியா நிக்குது இல்ல, இதுக்கு பதில் சொல்ல முடியல யாராலையும். அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துல 11 மணிக்கு என்னத்துக்கு தனியா போகணும் அப்படின்னு சொல்ல முடியல. இதுல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணு வந்து தவறான ஒரு மைண்ட் செட்டை தான் போயிருந்தாங்க அங்க. அந்த பையன் வந்து அவங்களை யூஸ் பண்ணா, இந்த மாதிரியான வார்த்தைகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. பட் இந்த பையன் தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இவர் தானே போயிட்டு இன்கேஸ் அவர் வந்து விபச்சாரம் அப்படின்ற பெண் இவங்க அப்படின்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலுமேவோ போய் ஏன் கேஸ் கொடுக்கணும்? பாய் ஃப்ரெண்டா இருந்ததுனால தானே அவர் கேஸ் கொடுத்தாருன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவாதம் எப்படி இருக்குன்னா, அவர் வந்து மேபி எனக்கு வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட்டு என் மேல பழி வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற பயத்திலேயும் அவர் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதுல முழுமையா இது சரி இது தவறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணல அந்த விஷயத்த. பட் பேசுற அளவுக்கு வாய்ப்பு இந்தாங்க, என்னை பத்தி தப்பா பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேவை நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த ஒரு சொல். இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ எடுத்துக்கோங்க பெண்கள். அடுத்த கட்டமா இதை வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம அதிகமா ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம். இந்த விபச்சாரம் அளவுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்னங்கிறது வரட்டும். அண்ட் இப்ப கூடிய விரைவில் குற்றப்பத்திரிகை அப்படிங்கறத தாக்கல் பண்ணி கூடிய விரைவில் இதற்கான ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கறத நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாராம். அடுத்த கட்டமா இவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ண போறாங்க, இது எப்படி எடுத்துட்டு வர போறாங்க, அந்த பொண்ணு வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அவங்க கண்ணு முழிக்கட்டும், அவங்க பேசட்டும், குற்றவாளிகள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டட்டும். அடையாளம் காமிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறது என்னன்றதெல்லாம் இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ இந்த ஆட்சியில இருக்கிற நபர்கள் திமுகவை சார்ந்த நபர்கள் தான் பேசுறாங்க, விபச்சாரம் அளவுக்கு பேசுறாங்க, அதிகமா கொடி கட்டி பறக்குது அந்த பொண்ணுல இந்த பொண்ணு ஒண்ணு அப்படிலாம் பேசுறாங்கன்னா, அப்போ இந்த ஆட்சியில அதுவும் அதிகமா இருக்கு அப்படிங்கறது நீங்க எக்ஸெப்ட் பண்றீங்களா என்னன்ற கேள்விகளோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.